வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நீட் ஸ்கேம் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நேத்து கூட பீகார்ல 2 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்டிஏ உடைய சென்டருக்கு போய் டைரக்டா போய் ஸோ அங்க இருக்கக்கூடிய இடத்த எல்லாத்தையுமே நொறுக்கி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில வந்து இதுவரையும் வந்து நமக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து 8ஆம் தேதி வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் இருந்தாலும், சிபிஐ உடைய விசாரணை ஒரு பக்கம் நடந்துக்கு இருந்தாலும், இதுவரையும் எந்த தரப்புலையும் வந்து எம்சிசி கவுன்சிலிங் அண்ட் ஸ்டேட் கவுன்சிலிங், அதாவது கவுன்சிலிங்க்கு இந்த வருஷம் எந்த ஒரு ஸ்டேவும் இதுவரை யாருமே வந்து போடல. கவுன்சிலிங் வந்து நடத்திக்கிறலாம் அப்படின்ற மாதிரியும் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்ப வந்து ஜூலை 6 வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்ப சார் ஸ்கெடியூல் வரும் அப்படின்னா, மேபி வந்து இதுவரையும் எந்த ஒரு கேஸ் ஸ்டே வந்து நமக்கு கவுன்சிலிங்க்கு வந்து அவங்க ஸ்டே வந்து பண்ணல. சப்போஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த வீக் அல்லது நெக்ஸ்ட் வீக்கோட ஸ்டார்டிங்ல நமக்கு எம்சிசி உடைய கவுன்சிலிங் உடைய அந்த ஸ்கெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சான்சஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரியே வந்து இந்த கவுன்சிலிங் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஸ்கெடியூல் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து 2 அப்டேட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்டேட் கொடுப்பாங்கன்னா, எல்லா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் யார் யாரெல்லாம், இது லாஸ்ட் இயரோடைய நோட்டீஸ், யார் யாரெல்லாம் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ் நடக்கும். அதாவது வந்து அவங்கள வந்து சென்னையில, இப்ப தமிழ்நாடுனா சென்னை, ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒரு சென்டர், ஸோ மெயினான ஒரு மெடிக்கல் காலேஜஸ், அதாவது ஜிஹெச்ல போய் வந்து அவங்களுடைய டிசபிலிட்டியை எவாலுவேட் பண்ணுவாங்க. மினிமம் 40% வந்து டிசபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான சர்டிபிகேட்டை வந்து அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் சென்டர்ல போய் உங்களுடைய டிசபிலிட்டியை வந்து செக் பண்ணணும். அதுக்கு வந்து ஆல் அட்டெண்டன்ஸ், அது அட்டென்ஷன் ஆல் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணுவாங்க. இந்த நோட்டிபிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்து எம்சிசி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இவங்களுக்கு அந்த ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆயிருச்சுனாலே நமக்கு கவுன்சிலிங் உடைய ஸ்கெடியூல் வந்து ரெடியா இருக்குன்ற மாதிரியா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து நமக்கு இருக்கும். பட் இவங்களுக்கான அப்டேட் வந்து இந்த வீக் அல்லது நெக்ஸ்ட் வீக் இவங்களுக்கான அப்டேட் வந்துருச்சுன்னா கண்டிப்பா கவுன்சிலிங் உடைய அப்டேட் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து யாருக்கு அப்படின்னா என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ். ஸோ என்ஆர்ஐ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கன்வர்ஷன் சீட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது பண்ணுவாங்க. இது லாஸ்ட் இயர் டேட். ஸோ இது எப்பவுமே இயர் பை இயர் நடக்கும். இவங்களுக்கான அந்த என்ஆர்ஐ கோட்டாக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இவங்க வந்து சொல்ற அந்த மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பணும். அவங்களுக்கும் ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கவுன்சிலிங்கோட ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்ப ஜூலை 6 வந்து கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த கவுன்சிலிங்கோடைய இந்த நோட்டிபிகேஷன், பிடபிள்யூடி கோட்டாக்கான அந்த நோட்டிபிகேஷன், என்ஆர்ஐ கன்வர்ஷனுக்கான நோட்டிபிகேஷன், அப்புறம் கவுன்சிலிங்கோடைய ஸ்கெடியூல் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுவரையும் கவுன்சிலிங் பத்தி எந்த ஒரு ஸ்டேயும் வாங்காதனால கவுன்சிலிங்கோடைய அப்டேட்டை வந்து நடத்த சொல்லி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. பட் கேஸ் ஒரு பக்கம் போகுது, ரீ எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்றது நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்க்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா வந்து கவுன்சிலிங் நடத்துறது சரியா இல்லை ரீ எக்ஸாம் நடத்துறது சரியா என்ன அப்படின்றத கீழே உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.